வெல்கம் டு மை ஆல் ஃபேமிலிஸ். டுடே வந்து என்ன ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம்னாக்கா, எல்லா மதருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து எத்தனை கிலோ 20 kg இருக்கிற குழந்தைய வந்து கேரி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த பேபி ப்ராடக்டில் 5 month to 36 month இருக்க பேபியை கூட இதில் சூப்பராக கம்ஃபர்டபுளாக கேரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த ஃபேப்ரிக்கு எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்குது அந்த பேக்கில் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேபியை வந்து எப்படியெல்லாம் வந்து கேரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண நேரத்தில் வந்து ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் இந்த பாக்ஸில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ப்ராடக்டை நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ஹூக் இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணனாக்கா ஒரு பெல்ட் ஆட்டம் வரும். ஸோ அந்த ஹூக்கை வந்து நல்லா பிளாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும். அந்த எலாஸ்டிக்கும் வந்து எவ்வளோ இழுத்தாலும் பிய்கிற மாதிரிலாம் கிடையாது. சூப்பர் ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹூக்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்த்த பிறகு பெரிய பெல்ட் ஆட்டம் நமக்கு வரும். நீட்டாக ஒரு பெல்ட் ஆட்டம் வரும். ஸோ அந்த பெல்ட்டு வந்து எல்லா எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படி இருக்க மதருக்கு கூட அந்த ஹிப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெரிய பெல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ வந்து அதை நம்ம செட் பண்ணி இந்த மாதிரி பஞ்சஸில் ஒட்டி வச்சுக்கணும். இதுதான் மதரோட ஹிப்புன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேபி எந்த சைடு உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேபியை கேரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்குனாக்கா, ஃபீடிங் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது சைடில் கம்ஃபர்டபுளாக வரும். இது வந்து நம்ம எதனாச்சும் ஒரு சீட்டு வச்சுக்கிற மாதிரி. இதில் வந்து செல்லு எல்லாமே வச்சுக்கலாம். ஏன்னா கரெக்டாக நம்மளோட பேபிக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக நம்மளுக்கு கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம்னாக்கா மணி அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பேபிக்கு வந்து அடிக்கடி ட்ரெஸ் தேவைப்படும். அந்த ட்ரெஸ்ஸை அந்த கேரியில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த பேக்கோடய நம்மளுக்கு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டும் நமக்கு வந்து அந்த பேக்கோடய நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹூக்கில் வந்து பேக்கில் இருக்க ஹூக்கையும் அந்த பெல்ட்டில் இருக்க ஹூக்கையும் நம்ம அட்டாச் பண்ணோம்னாக்கா ஒரு ஹேண்ட் பேக்கு மாதிரி அந்த பெல்ட்டை வந்து நம்ம கன்வே பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மால் போகிறோம் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ரொம்ப நேரம் நம்ம பேபியை வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும். பேபி வந்து இடுப்பில் ஒழுங்காக உட்கார மாட்டாங்க, இறங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் எதுவுமே இருக்காது. கை சுத்தமாக வலிக்கவே வலிக்காது. இடுப்பு வலி நமக்கு தெரியும். இடுப்பு பேசிக்காக வலிக்காது. ஆப்ரேஷன் அந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தாங்கனாக்கா மேபி வலிக்கலாம். அந்த பெயினும் இதில் இருக்கவே இருக்காது. நம்ம ஹிப்புக்கு நல்ல ஒரு க்ரிப்பு மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ரொம்ப நேரம் வந்து பேபியை வந்து கேரி பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணால் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் பேக் வந்து இதுதான். இந்த பேக்கை வந்து ஃபேப்ரிக் வந்து சூப்பரான சாஃப்ட் ஃபேப்ரிக். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இதை 2 month ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது வரைக்கும் கம்ஃபர்டபுள். ரொம்ப லாங் வரைக்கும் கூட நான் பேபியை தூக்கிட்டு போயிருக்கேன். எனக்கு எந்த விதமான ஹேண்ட் பெயினும் இல்லவே இல்லை. இந்த ஹூக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நல்லா டைட்டாக இருக்கும். அந்த பஞ்சஸை தாண்டி அந்த ஹிப்பில் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். பெல்ட்டு நல்லா பெரிய பெல்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. சூப்பர் கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக். எல்லா மதருக்குமே யூஸ் ஆகும். நடக்கும்போது இது எதுக்கு அப்படின்னு யோசிக்கூடாது. நடந்த பேபியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். சூப்பரான ப்ராடக்ட். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்சிங்.